நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். இந்த வாரத்தில் அதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்களேன், தனுசு ராசி பொறுத்தளவுக்கு அப்படியே அந்த அந்த 8:55 ஆச்சுன்னா வயிற்றில் கை வச்சுருவோம். 8:30 மணி ஆச்சுன்னா அந்த பொண்ணு வயிற்றில் கை வச்சு, எனக்கு வயிற்று பொண்ணு சொன்னாலும் சரி பரவாயில்ல, ஏதோ வயிற்று வலி ஏதாவது சொன்னால் பரவாயில்ல, ஆனால் அந்த பையன் பண்ணுறது பயங்கரமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் உண்டு நடக்கும். அதனால் விவசாயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். உத்தியோகம் நீங்கள் படித்தா உங்களுக்கு நல்லது, அதுக்காக சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, இதுக்கப்புறம் நான் படித்த ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் படிக்கிறதுக்காக சொல்ல, இப்போது நான் படிச்சுன்னு தான் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் படிக்கிறத பொறுத்து நீங்கள் உங்களுக்கு நல்ல இது வரணுமா, அவங்க அப்பா அம்மா நீங்கள் கஷ்டப்படணும் தானே, அம்மா கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கோசரம் தானே அம்மா அப்பா உங்களை செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் படிக்காமல் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஏமாத்துறது போகிறது வருது, அவங்களுக்கு தெரிய வருமா? சரியாக வராதில்ல. அதனால தான் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். அதே போல் உத்தியோகம் சார்ந்தவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகம்லாம் சிறப்பாக இருக்கும். கடன் விஷயங்கள் கடன் அடையாது, கடன் நிறைய இருக்க தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடன் அடையும். வாகனங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. தந்தை வழி கொஞ்சம் பிரச்சனைகள், கடன், உடல்நிலை பாதிப்பு, இது எல்லாமே இருக்குது. அத்தை மாமா இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். சித்தப்பாக்கெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் சிறப்பாக இருக்கும்.